கொடுத்தாரு. அதனால் இப்போ வந்து நம்ம ஒரு $50-60 மிக மிக குறைந்த விலையிலே கொடுத்துடலாம், வரத்தான் செய்யும் கூட நாங்கள் கூட அதில் ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதெல்லாம் வரத்தான் செய்யும், அதுக்கு என்ன பண்ண முடியும். வந்து நான் நிறையா சேரிட்டி பண்ணும்போது இது மாதிரி ஏன்னா என்னோடய குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு அப்படிங்கிற அவர் கொடுத்ததுனால அவருடைய உதவி, அப்புறம் இன்னொரு நண்பருடைய உதவி. வணக்கம் நேயர்களே. முதல்ல ஸ்ரீ மகாகணபதியோட மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானயே ஸ்வாஹா. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விவரம், அதாவது நிறைய பேர் கேட்டாங்க, தனிப்பட்ட முறையில் சிலர் ஞாபகம் இல்லை, பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிவிச்சிடலாம் அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா வந்து நம்ம இந்த செமி ப்ரெஷியஸ் ஸ்டோனில் வந்து கல்விக்காக கொடுக்கக்கூடிய ஸ்டோன் வந்து அகேட் காம்பினேஷன், அதாவது கார்னட் ஓப்பல் காம்பினேஷன். இது வந்து நம்ம கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாகவே கொடுத்துட்ருக்கோம். அது கொஞ்சம் வந்து விலை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோனை க்ளீன்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறோம். பொதுவாக செமி ப்ரெஷியஸை வந்து வெளிநாடுகள்லாம் வந்து முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஃபேன்சியாக தான் யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி கூட அகேட்டில் பவுல்லாம் வருது, பட் அது வந்து ப்ராப்பர் அகேட்டில் வந்து பண்ண முடியாது. அது மாதிரி தான் அது ஆக்சுவலாக. இப்போ வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, பூஜை பண்ணுறோம், க்ளீன்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி பல ப்ராசஸிங் இருக்கிறதுனால ஒன்று. அப்புறம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிறோம். அவங்க ஒரு சிலர்கிட்டேருந்து வாங்குகிறோம், ஜெய்ப்பூர்லேருந்து, அப்புறம் ஹாங்காங், சிலோனு, அதுக்கப்புறம் இங்கே நம்ம நண்பர் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பார், ரொம்ப தொடர்பு அவரோட. அது இல்லாமல் ஜெய்ப்பூர்லேயே நேரடி தொடர்பு இருந்தது, வெளிநாடுகள்லேயும் சிலர் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டே இருந்தோம். இந்த அகேட் கார்னட் ஓப்பல் நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளோ விலை இருக்குது சார், வாங்க முடியலைங்கும் போது நம்மளாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து நிறைய பேர் பல விமர்சனங்கள் பண்ணாலும் நம்ம அதிகமான அதில் ஒரு லாபமெல்லாம் வச்செல்லாம் பண்ணலை. அது பெரிய, ஆனால் இன்றைக்கி எதை எடுத்தாலும் வந்து ஒரு லாபம் இல்லாமல் பண்ண முடியாது. நிறையா வந்து நம்ம சேரிட்டி பண்ணுறோம், அது வந்து பலரோட உதவியால் பண்ணுறோம். நான் ஒன்றும் எங்கேயோ இருந்தது விலையை வச்செல்லாம் எடுத்தெல்லாம் கொடுக்கல. இந்த சேரிட்டி பண்ணும்போது இதை பண்ணால் என்னங்கிற கேள்வி எல்லாம் வருது. ஆனால் இது வேறு அது வேறு. இது வந்து நம்ம வந்து நிறைய கமர்ஷியல் ப்ரோக்ராமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏதோ ஃப்ரீயாக டிவியில் காசு கொடுப்பாங்களா, இவங்க போய் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. எதை எடுத்தாலும் இன்றைக்கி ஒரு ஷூட்டிங்னாலும் சரி, ஒரு விஷயத்தை சொல்லணுனாலும் அது ஆல்மோஸ்ட் விளம்பரம் மாதிரி தான். அப்போ இதை பற்றி நான் அவர் நண்பர்கிட்ட, அவர் பேர் சுனில்னு பேர், அவர் தான் ரொம்ப வருஷமாக நம்ம கொடுத்துட்ருக்காரு. அவர்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னார், நம்ம மொத்தமாக நான் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து என்னால் கொடுக்க முடியல. காரணம் என்னுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் இருந்தது. இப்போ வந்து நான் பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் அதை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல ஹை குவாலிட்டி, ஏன்னா குவாலிட்டியில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் கிடையாது, குவான்டிட்டி நிறைய எடுத்து கொடுத்தாரு. நம்மளாலையும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதை பண்ணி ஸ்டாக் வைக்க முடியாது. அப்படி கொடுத்தாரு. அகேட்டு, இந்த ஓப்பல், கார்னெட்டு, இது மாதிரி லாப்பிஸில் சொல்லி இந்த மாதிரிலாம் கொடுத்தாரு. அதில் வந்து ஃபெரோஸா தான் டர்க்வாய்ஸ், அதில் வந்து 2 ஒரு மேக்னசைட்டும் டர்க்வாய்ஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாரு. அதனால் இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு $50-60 மிக மிக குறைந்த விலையிலே கொடுத்துடலாம் அப்படிங்கிற அவர் கொடுத்ததுனால அவருடைய உதவி, அப்புறம் இன்னொரு நண்பருடைய உதவி. அவர் வந்து நான் நிறையா சேரிட்டி பண்ணும்போது இது மாதிரி, ஏன்னா என்னோடய குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு, அதனால் வந்து என்னுடைய பேரெலாம் சொல்ல வேணாம், நீங்கள் கொடுங்க, கொஞ்சம் எதாவது அதனால் செஞ்சு கொஞ்சம் அது உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால இந்த நம்ம வந்து இப்போ மிக விலையை ரொம்ப குறைச்சி தான் கொடுக்குறோம். ஆனால் ஒரு 50 பேர் வரையிலும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அதே ரேட்டு கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரில. அதுக்காக இப்போ உடனே என்கிட்ட வந்து வாங்கன்னு விளம்பரப்படுத்தலாம் நினச்சிட வேண்டாம். நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தனிப்பட்ட முறையில் நிறையா பேர் கேட்டவங்களுக்கு தெரிவிக்க முடியாது, இந்த யூடியூப்பில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் யாருக்கா முழு விருப்பம், எப்போவுமே இந்த ஸ்டோனாக இருக்கட்டும், வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், மந்திரங்களாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் முழு விருப்பத்தின் பேரில் பண்ணால் தான் பரிகாரங்கள்லேருந்து எல்லாமே பலிதம் இருக்குமே தவிர மார்க்கெட்டிங் இது கிடையவே கிடையாது. அதனால தான் நிறையா விஷயங்கள் நம்ம விளம்பரப்படுத்துகிறதே இல்லை. எல்லா ஊர்கள்லேயும் ஜோதிடர்கள் இருக்காங்க, அவங்கள கேட்டு நீங்கள் பரிகாரங்கள் செய்யுங்க தான் நம்ம சொல்கிறோமே தவிர எங்கிட்ட நம்ம இதுவரையில் 25 ஆண்டுகாலமாக மீடியாவில் இருக்கோம், ஆனால் நம்ம எதுவுமே இதுவரையிலும் விளம்பரப்படுத்தினது இல்லைங்கிற கருத்தை பதிவு செய்கிறேன். நிறைய பேர் அதை விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. எனக்கு என்ன சும்மா பண்ணால் என்ன, அப்படி பண்ணால் என்ன, இப்படி பண்ணான்னு அடுத்தவங்கள வந்து ஏதோ ரூபத்தில். இப்போ சமீபத்தில் வந்து முருகப்பெருமானை பற்றி மிகப்பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சகோதரி வந்து கூட வருத்தப்பட்டு ஒரு பதிவு போட்டிருந்தது, படித்தேன் நான். இது மாதிரி வந்து நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வரேன், எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை,
நல்ல விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து ஃப்ரீயாக பண்ணால் நான் எப்படி பண்ண முடியும்னு வருத்தப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மீடியா வந்து கடந்த சில காலங்களாக ரொம்ப ஃபேமஸாக வாழ்ந்துட்டுருக்காங்க. புதுசாக இருக்குது. விமர்சனங்கள் வரத்தான் செய்யும்னு கூட நாங்கள் கூட அதில் ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதெல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏன்னா நிறைய பேர் எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லோரும் பாராட்டிடுறாங்களா? ஒருத்தர் இருக்க குறைகளை சொல்லி திட்ட தான் செய்வாங்க. அதுக்கும் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் வரதான் செய்யுமா, நீங்கள் பாட்டு பண்ணுங்கிற மாதிரி பதிவு போட்டிருந்தோம். ஸோ அது மாதிரி வரதான் செய்யும். இந்த நேரத்தில் வந்து நம்ம இதை கூட விளம்பரமாக சிலர் நினைக்கலாம். வேணுங்கிறவங்க நம்மளோட தொடர்பில் உள்ளவங்க, பல வருடங்களாக தொடர்பில் உள்ளவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு தகவல் வந்து ஒரு நல்ல தகவலாக இருக்குங்கிறதுக்காக இந்த பதிவை போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து நிறைய பேர் நம்ம மந்திரம் வந்து நிறைய பேருக்கு கணபதி மூல மந்திரம் கொடுக்குறோம் வர்றவங்களுக்கு. அப்புறம் சூரியன், சந்திரன், செவ்வாய் இது போல மாலா மந்திரங்கள், சில மந்திரங்கள், பிராணதேவதை மந்திரங்கள், அப்புறம் தேவைப்படுறவங்களுக்கு வந்து சக்ரா தியானம் அவங்க ரொம்ப சின்சியராக பண்ணுறாங்கன்னா அதுக்கான மந்திரங்கள், அதுக்கான முறைகள் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் ஒரு சிலருக்கு தனதாயட்சினியோட மூல மந்திரங்கள், அது வந்து செல்வ விருத்திக்காக கர்ணயட்சினி, இது மாதிரி சில மந்திரங்கள் நமக்கு உத்தரவு கொடுக்குறோம். பைரவருடைய மூல மந்திரங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா தெரிஞ்சவங்களே எனக்கு அந்த மந்திரம் கொடு, இந்த மந்திரம் கொடு, எனக்கு இந்த மந்திரத்தை உடனே சொல்லு அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக கத்திரிக்காய் வழக்கா மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது மாதிரியெல்லாம் எல்லா மந்திரையும் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு எந்த ஆற்றலையும் இறைவன் வந்து கொடுக்கல. நாங்கள் வந்து இப்போ நிறைய மந்திரங்கள் ஜெபம் பண்ணுறோம். எல்லா மந்திரங்களையும் வந்து நாங்கள் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அதை கொடுத்தவர்கள் வந்து சத்தியம் வாங்கி கொண்டு, சத்தியம் சொன்னால் தான் புரியும். அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகளோடு தான் அந்த மந்திரங்களை கொடுத்துருக்காங்க. பிறருக்காக பிரயோகம் தான் பண்ண முடியுமே தவிர எங்களுக்காக கூட அந்த மந்திரங்களை நாங்கள் உபயோகப்படுத்த முடியாது. இப்போ எனக்குன்னு நான் ஒரு பரிகாரத்தை பண்ணாலும் அது வந்து வேலை செய்யாது. ஏன்னா அந்த நிலையில் தான் கொண்டு போய் இறையர்கள் நம்மளை வச்சுருக்கு. ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தவிர நமக்கு வந்து அந்த இது பயன் தருமா அப்படிங்கிறது எங்களுக்குன்னு உரிய மந்திரங்கள், அதாவது வாக்கு பலிதத்திற்காகவும் ப்ளஸ் வந்து பலிதம் ஏற்படுவதற்காகவும் பரிகாரங்கள் பலிதம் ஏற்படுவதற்காகவும் சொல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்கே தவிர நினச்சோன்னே இந்த மந்திரத்தை கொடு, அஷ்டபுஜ தசா துர்கா மந்திரம் கொடு, அப்புறம் அந்த பைரவர் கூட, இந்த பைரவர் கூட, இந்த நரசிம்மர் கூட இப்படின்னு இஷ்டத்துக்கு மந்திரங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர். அப்புறம் ஈஸியாக நாடி சுற்றி சொல்லுங்கள், பிராணாயாமம் சொல்லுங்கிறேன். அதெல்லாம் நிறைய இடத்துல சொல்லிக் கொடுக்குறாங்க, கற்றுக்கலாம். நாங்கள் ஒருத்தரையாக குறைத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. பிற்காலத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது செய்யலாம். எங்களுக்கு வந்து புதுசாக யாரையோ கூப்பிட்டுதுன்னா கார்ப்பரேட் கம்பெனியாக ஃப்ரெஷர்ஸை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, பண்ண முடியாது. அவங்க நல்ல முறையாக பயிற்சி எடுத்தவங்க தான் எதையுமே சொல்லிக் கொடுக்க முடியும் இந்த விஷயங்களை. நான் ஆக்சுவலாக பேசிக்காக யோகா மாஸ்டர் தான். ஆனால் நான் யோகா வந்து எனக்கு அதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோகா சொல்லிக் கொடுக்க முடியாது. நானே செய்கிறேன்னா சில நேரத்தில் செய்கிறேன், சில நேரத்தில் செய்ய முடியாமல் போகுது. ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ சூழ்நிலை காரணங்கள் எல்லாமே இருக்கும். அதுக்கான காரணங்களாக தான் இதை வந்து இந்த ரத்தினங்களோட விலை வந்து சில ரத்தினங்கள் மட்டும் குறைவாக நம்ம கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம அதை பண்ண முடியுது. அவரும் கொஞ்சம் பொறுமையாக அதற்கான கட்டணங்களை வாங்கிக்கிறேன்னு சொன்னதுனால அதை நம்ம விலையை குறைத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் யாராவது பயன்படுத்துகிறாங்கன்னா பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். ஒரு தகவல் தானே தவிர விளம்பரம் அல்ல. ஸோ அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.